ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வீட்டிலே சிம்பிளாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்காக முதல்ல பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசியை வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம்ல, அந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சாதம் வடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சாதம் வடித்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம டெய்லியும் வந்து சாதம் வடிக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாதம் வடித்தோம் அப்படின்னா உதிரி உதிரியாக வரும். தண்ணி இதை போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை வந்துட்டு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்ட்ரைனரில் வந்துட்டு அரிசியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவரில் அரிசி வந்துட்டு வெந்து வந்துடும். இப்போ அரிசி வெந்துருச்சா அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அரிசியை கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா 1-2 உடையணும். இந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்திருக்கணும். இதை விட நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. சாதம் வடித்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸோட அளவு பார்த்தீங்கன்னா 300 ml அளவுக்கு கிளாஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு 5 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து உடச்சி ஊற்றும் போது ஸ்டவ்வை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த எக் ஃப்ரை ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸில் மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முட்டை கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். நம்ம சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் மிளகுத்தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற போல் நல்லா முட்டையை கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் குழம்பு ரெசிபி, நிறையா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபிலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முட்டையில் சேர்த்துக்கிட்ட உப்பு மிளகுத்தூள் எல்லாமே வந்துட்டு முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்துட்டு நல்லா இதை போல் ஃப்ரை ஆகி பொடி மாஸ் போல் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 6 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எக் ஃப்ரை ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் எதுவுமே சேர்த்துக்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு அது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணின பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட், முட்டைகோஸ் இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க.
இந்த 3 காய்கறி தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த எக் ஃப்ரை ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்காக பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் பிடிக்காது அப்படின்னா காய்கறி வதக்கும் போதே அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காயில் வந்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா சப்புன்னு இருக்கிற போல் இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம், அதே போல் முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதுக்காக வந்துட்டு கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த காய் எல்லாமே ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கி வந்துடட்டும். காய்கறி எல்லாமே 3/4 பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. சாதத்தை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த எக் ஃப்ரை ரைஸில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்து கிளறும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எக் ஃப்ரை ரைஸ் வீட்டிலே ஹெல்த்தியான ஒரு மெத்தடில் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.